வளைகாப்புக்கு சொல்லியிருந்தோம். ஆனா இவர் இன்னும் வரவே இல்லையே. வளையெல்லாம் நானே பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டேன். மத்த எல்லா திங்ஸும் நானே வாங்கிட்டேன். ஆனா இவரை மட்டும் இன்னும் காணோம். இப்போ கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார்கிட்டயும் என்ன பதில் சொல்றது? ஃபோன் பண்ணலாமா? இல்ல வேண்டாம். சரி, வெயிட் பண்ணி பாப்போம். ரதி, அப்பாடியா வந்துட்டாரு. வந்துட்டீங்களா? உங்களதான் இன்னும் காணுமேனு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சொல்லிட்டு தானே போனேன் கரெக்டான நேரத்துல வந்துருவேன்னு. இருந்தாலும் ஒரு பயம் தான். நீ ரெடி ஆயிட்டியா? ஆமா, நானும் ரெடி ஆயிட்டேன். இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த புடவை எப்படி கட்டியிருக்க? ஆமா, இந்த புடவையில தான் எனக்கு வளைகாப்பு நடக்கணும்னு எனக்கு ஆசை. ரதி, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த புடவைய மாத்து. இல்லங்க, நான் மாத்த மாட்டேன். ரதி, நான் சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு இந்த புடவைய மாத்து. இத பாக்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, நான் உனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. உனக்காக நான் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த புடவைய கட்டு, அத மாத்து. எனக்கு புடவை எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, புதுசா வளைகாப்புக்கு புடவை கூட எடுக்கலன்னா எப்படி? உனக்காக தான் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் ரதி. தயவு செஞ்சு சொல்றேன், இத கட்டிக்கோ. நீங்க எடுத்துட்டு வந்தத நான் அப்புறமா கட்டிக்கிறேங்க. ஆனா நான் இந்த புடவையில தான் வளையல் போட்டுக்குவேன். ஹே, மோசமா இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓகே, அரேஞ்ச் வச்சுக்கோ. சொல்றதே கேட்க மாட்டியா? என்னாச்சுங்க? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன இந்த புடவையில போய் உட்காரேன்னு சொல்ற. என்னால அதை ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றது கேளு ரதி. சரி, கோவப்படாதீங்க. நீங்க என்கிட்ட கோவப்பட்டு இதான் முத வாட்டி பாக்குறேன். சரி, நீங்க எடுத்துட்டு வந்த புடவையே நான் கட்டிக்கிறேன். கொடுங்க. சரி, இந்தா, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா. எனக்கு சாப்பாடெல்லாம் சொல்லிட்டீங்களா? 25 சாப்பாடு சொல்லிருக்கேன், போதும்ல? ஐயோ, ரொம்ப அதிகங்க. அத்தனை பேர் யாரும் இங்க இல்லல. சரி, பரவாயில்ல. எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சாப்பாடை போட்டுட்டு மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க ஆசிரமத்துல கொடுத்துடலாம். அப்படி வேணும்னா பண்ணலாம். சரி, நீ போய் புடவைய மாத்திட்டு வா. எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க. இவளுக்கு என்ன பைத்தியமா? இந்த புடவைய போய் கட்டிட்டு உட்காந்து வளையல் போட்டுக்கிறேன்னு சொல்றா. ஆனா மனசுல எவ்வளவு வலி இருந்தா இவ வாயால அந்த வார்த்தை வந்திருக்கும். ரதி பாவம், என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறா. சீக்கிரமாவே இவ பிரச்சனைய சரி பண்ணணும். ரதி, அம்மா வாங்க, உள்ள வாங்க. ஏண்டி தேவி, வாடியே. எங்கயா ரதிய காணா? உள்ள புடவை கட்டிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க, வாங்க. பரவாயில்லைங்கண்ணே, நானும் ரதிக்கு போய் ஹெல்ப் பண்றேன். எந்த ரூம்ல இருக்குது? தோ அந்த ரூம்ல தாமா. சரி. ரதி, ஏன்பா வளைகாப்புக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்ல நீங்க 2 பேரும் ஒத்தையா இருக்கீங்களே, உங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, அதான் கேக்குறேன். ஓரளவுக்கு எல்லாம் வாங்கியாச்சுமா. சாப்பாட்டுக்கும் வெளியே சொல்லிட்டேன், எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அப்படியா? அப்ப சரி. மத்தவங்க எல்லாம் எப்ப வருவாங்க? இல்ல வளைகாப்பு ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு தான் கேக்குறேன். எல்லாம் இப்ப வந்துருவாங்கய்யா, 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயா, காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாயா? தள்ளுங்க, ரதி ரெடி ஆயிடுச்சு. ரதி, என்ன நிக்கிற? உட்காரு. நீங்க எடுத்து கொடுத்த புடவையே கட்டிட்டேங்க. இப்ப நல்லா இருக்கு தானே? இப்பதான் நல்லா இருக்கு. ஐயா, நீயே சந்தன குங்குமம் வச்சு வளையல் போட்டுடு. சரிங்க. திருநாள் இந்த ஒரு நாள், இதில் பல நாள் கண்ட சுகமே, தினமும் ஒரு கணமும் இதை மறவாதிந்தன் மனமே, விழி பேசிடும் மொழிதான் இந்த உலகின் பொது மொழி. நான் வளையெல்லாம் போட்டேன், நீங்க அடுத்து வந்து போடுங்க. சரிப்பா. எம்மா ரதி, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுமா. நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கறமா. ரதி, முதல்ல ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கோ, பிறகு வேணா பொம்பளை பிள்ளைய பெத்துக்கலாம். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளையே போதும். எனக்கு அதுக்கப்புறம் பிள்ளையே வேண்டாம். ஐயா, என்ன இப்படி சொல்லிவிட்ட? துணைக்கு துணை வேணுமா? சரிம்மா, நீங்க சந்தனம் வைங்க. தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எதுக்கு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு அதை நல்ல செல்லஞ்செல்லமா வளர்த்துட்டு அவன் பெருசானதுக்கு அப்புறமா எந்த பொம்பளை புள்ள வாழ்க்கையை கெடுக்க போறான்னு தெரியாம நான் பயந்து வாழ்ந்து சாவறதுக்கா?
வேண்டாம். அதுக்கு பதிலா நான் நல்லபடியா ஒரு பொம்பளை புள்ளைய அழகா வளர்த்துட்டு போயிருவேன். ஐயா, எம்பிட்டு பேசிட்டு இருக்கிற இப்பவே? புள்ளைய இன்னும் பிறக்கலையா? அதுக்கு அங்குள்ள அவன் வளர்ந்து பெருசாகி கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. சரி சரி, உன் இஷ்டம் தான். நீங்க தானே பெத்து வளர்க்க போறீங்க, நாங்களா வளர்க்க போறோம். ஆமா, சாப்பிட வாங்க. உள்ளதான், உள்ள போங்க. இப்ப வந்துடுறேன். ஆ சரியா. ஏ தேவி, மாடி உள்ள போலாம். ரதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஒன்னும் இல்லைங்க, அவங்க கேட்டதுனால அப்படி சொன்னேன். சரிம்மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வளைகாப்பெல்லாம் போட்டாச்சு. ஆ, இப்ப சந்தோஷமா இருக்கேங்க. ம், சரி. அப்புறம் நாளைக்கு செக்கப் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஆ போலாங்க. எப்போதும் போற ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடலாம். சரியா? ம் சரிங்க. சரி, வா சாப்பிட போலாம். ம். யாரடி தங்க அடிச்சது பிள்ளைய? புள்ளைய இம்பிட்டு அழுவுது. யாரு? சுப்பு காக்கா வடி தங்கம். காக்கா வந்துச்சா? அதான் அழுவுறீங்களா? காக்கா விரட்டி விட்டேன், அழாதீங்க. என் தங்க புள்ள, என் தங்க பட்டு. யாரடி தங்க அடிச்சது பிள்ளைய? யாரது? பட்டுக்குட்டிய யாராவது அடிச்சீங்க? அவ்வளவுதான் உங்களை எல்லாம் நம்ம அடிச்சிருவோம். என் செல்லத்துக்கு அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சே. ஐயோ, புள்ள உடம்பு என்ன இம்பட்டு கொதிக்குது? காய்ச்சல் வந்துருச்சா? ஐயா, ஐயோ, பிள்ளைக்கு காய்ச்சல் கொதிக்குது. அதனாலதான் பிள்ளை அழுதுருக்கான் போல. ஹே வேதா, வேதா. மா, என்னம்மா வேணும் உனக்கு? ஒரு போன் கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டியா? இப்பதான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், உடனே கூப்பிட்டு இருக்க. ஆமா, எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? என்னது, போன் பார்த்துட்டு இருக்கியா? அடியே, புள்ள உடம்பு கொதிக்குது, போன் பார்த்துட்டு இருக்கானா? போனு என்னது கொதிக்குதா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, புள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குதுடி. இவ்ளோ வெயில்ல இவனுக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? எல்லாம் ஏக்கம் தாண்டி. அவங்க அப்பன் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி வந்தீல, அதாண்டி அவங்க அப்பனை பார்க்காம அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுடி. மா, ரொம்ப பேசாத. இவனுக்கு காய்ச்சல் வந்ததுக்கும் இவங்க அப்பா கிட்ட இருந்து நான் கூட்டிட்டு வந்ததுக்கும் என்னமா சம்பந்தம்? குழந்தைங்கன்னா காய்ச்சல் சளி எல்லாம் பிடிக்கதான் செய்யும். அதுக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்ததுனாலதான் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லுவியா? ஏண்டி, பின்ன பச்சை பிள்ளைக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தா காய்ச்சல் வராம வேற என்னடி வரும்? நீ எல்லாம் வாயை திறந்து பேசுற. புள்ள பாவண்டி, அவன் என்னடி வாயை திறந்து பேச முடியும்? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு கூட சொல்ல முடியாத புள்ளடி அவன். அவனுக்கு என்னடி தெரியும்? சும்மா உன் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு வந்து புள்ளை இம்பிட்டு கஷ்டப்படுத்துற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. மா, இங்க பாரு, ரொம்ப பேசாத. என்ன புள்ளைக்கு காய்ச்சல்னா நான் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில பாத்துக்குவேன். டாக்டர்கிட்ட போய் காமிச்சா சரியா போக போகுது. இதுக்கு எதுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தனால தான் காய்ச்சல்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு இப்ப நான் இங்க இருக்க கூடாது இல்ல? ஓசையில சோறு போடுறோமேனு உனக்கு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அதை இதன்னு சொல்லி என்ன அனுப்பலான்னு பாக்குற. அடி பாவி, ஏண்டி இப்படி நாக்குல நரம்பே இல்லாம பேசுற? புள்ள காய்ச்சல்ல துடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து எனக்கு சோறு போடுறதுக்கு காசு இல்லையா? ஆமா, எனக்கு தான் என்ன கொஞ்சம் சேர்த்து சோத்த வடிச்சு போட்டு என்னென்ன குழம்பு வச்சிருக்கே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போடுவேன். ஆனா என் பிள்ளைக்கு அப்படியா? பால் வாங்கணும், செர்லாக் வாங்கணும், அவனுக்கு டயப்பர் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல. அதனாலதான் யோசிக்கிற. காரணத்தை சொல்லி எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பாக்குற. போடி லூசு பிடிச்சவளே, பச்சை பிள்ளை எப்படி அவங்க அப்பன்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டியாந்துட்டு எம்பிட்டு வாய் பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு உழுவுற? மா, ரொம்ப பேசாத. அகர் எனக்கு காய்ச்சல். மா மா, ஐயோ, நல்ல ஐடியா. அகர் எனக்கு காய்ச்சல் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே என்ன வந்து கூட்டிட்டு போயிடுவார்ல. இத வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணலாமேமா. பிளாக்மெயில் பண்றியா? மா, அதெல்லாம் உனக்கு ஒன்னும் சொன்னா புரியாது. அகர் எனக்கு காய்ச்சல்னு ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவாரு? நேரா இங்க வந்து என்னையும் அகரனையும் கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படிதானே? பேசாம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம். ஹேடி, புள்ளைக்கு மருந்து கொடுக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா, ஒரே ஒரு நிமிஷம் இரு. நான் அகரனுக்கு மருந்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேமா. ஃபோன்? இப்ப ஃபோன் அடி முக்கியம். ஒரு புள்ளைக்கு வந்து மருந்து கொடுறீ. மா, நானே எப்படி அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதாம்மா நல்ல சான்ஸ். இங்க பாரு, அவர் வரும்போது அகரனுக்கு காய்ச்சல் இருக்கணும். அப்பனாதான் என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. சொத்தல நான் ஆட்டே போட முடியுமா? ஏய், என்னடி பேசுற? சொத்தா? மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இரு, நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, இப்படி ஒரு ராட்சசிக்கு போய் பிறந்திருக்கியடா தங்கம். இரு, உனக்கு அம்மா ஏதாவது பண்றேன். உனக்கு காய்ச்சல் சரியா போகணும். அந்த ராட்சசி ஃபோன் பேசிட்டு வரட்டும், நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுவோம். புள்ள அழுதுட்டு இருக்கான். இப்பதான் ஃபோன் பண்றேன். வீட்டுக்கு போறேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. போனை எடுங்க, போனை எடுங்க. எங்க போய்கிட்டே இருக்க, போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றாரு? இவ எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்றா? மறுபடியும் ஏதாவது ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. என்னங்க,
என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. இல்ல ஃபோன் வந்துட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ணி பேசுங்களேன். வேண்டாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ம் சரி. சரி, நீ பார்த்து இருந்துக்கோ. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஹாஸ்பிட்டல்ல செக்அப் இருக்குல்ல? ம் சரிங்க. இப்போ கம்பெனிக்கு போறீங்களா? ஆமா, இப்ப நான் கிளம்பணும். நாளைக்கு காலையில வரேன். ம் சரிங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அடி அடி, எவ்வளவு நேரத்துக்கு வேணாலும் அடி. நான் போனை அட்டென்ட் பண்ண போறது இல்ல. அட்டென்ட் பண்றாரா பாரு. கிட்டத்தட்ட 4 வாட்டி கால் பண்ணிட்டேன், அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. பேசாம ஆதிக்கு பண்ணுவோமா? வேண்டாம் வேண்டாம், ஆதிக்கு கால் பண்ணா ஆதி பாட்டுக்கு நேரா வந்துருவான். அப்புறம் அகரனை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சரி பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். இவருக்கு கால் பண்ணா மட்டும்தான் நம்ம இவர்கிட்ட பேசி அப்படியே இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர முடியும். அதுக்கு இவர் போன் எடுக்கணுமே. ஐயோ, ஏண்டி பைத்தியம் பிடிச்சவளே, புள்ள இம்பட்டு அழுறாண்டி. எனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. புள்ளைக்கு என்ன நீ மருந்து கொடுப்ப? அந்த மருந்தை போய் கொண்டு வா வேதா, புள்ள பாவண்டி. சரி, இப்போதைக்கு பாராசிட்டமல் ஒரு 5 ml மட்டும் கொடு. ஃபீவர் சரியாகுதானே பாப்போம். போய் எடுத்துட்டு வாப்பா. மூஞ்ச பாரு, உலகத்துல எத்தனையோ பேருக்கு புள்ள இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராட்சசிக்கு போய் பிறந்திருக்கு. ஏன் வாயாலே என்ன சாபோட வைக்கிறா இவ? என்ன ஜென்மமோ தெரியல. பாடி நின்னு முழிச்சிட்டு இருக்காம மாப்பிள்ள ஒருத்தருக்காக உன்னையெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கேன். ஐயா கண்ணு, அழுவாத சாமி. உனக்கு காய்ச்சல் சரியா போயிரும். அம்மா இப்ப மருந்து கொண்டு வந்துருவா. நீ குடிச்சிட்டு நான் உன்னை தொட்டில போட்டு ஆட்டுறேன். நீ நல்லா தூங்கு, சரியா போயிரும். உங்க அப்பன் பாவம், உங்க அப்பனை பார்க்காம தான் உனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹே, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டா பிள்ளைங்க எவ்வளவு வேதனையில இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோடி. புள்ள மேல அவ்வளவு அக்கறை இருந்தா எதுக்கு என்ன வெளியே போன்னு சொல்லணும்? நீ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாரா? அந்த மனுஷனுக்கு ஓரளவுக்கு தாண்டி பொறுமை இருக்கும். பொறுமை இழந்துட்டா எந்த ஒரு ஆம்பளையும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாமா, அப்படியே பண்ண கூடாதுதான் நான் பண்ணிட்டேன். அப்படி என்ன நான் பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? ஏய், நின்னு வாய் பேசாம ஒழுங்கா போய் மருந்து எடுத்துட்டு வாப்போ. வர வர நீயும் என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டல. உன் பொண்ணால என் மான மரியாதை எல்லாம் போச்சு. உன் பொண்ணு அங்க நல்லா போய் ஜாலியா உட்கார்ந்துருக்கா. நல்ல பணக்கார மாப்பிளையாதான் உன் பொண்ணு பார்த்து அழகா ஸ்கெட்ச போட்டு ஓடி போயிட்டா. என்ன ஏமாத்திட்டு. உனக்கு மாசம் மாசம் நிறைய தருவாளே, நீயும் நல்லா கொட்டிக்கிற போல. பார்த்தாலே தெரியுது. உன் மொத மாப்பிள்ள தான் ரைஸ் மில்லு, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா உன் 2வது மாப்பிள்ள டாக்டர்ல. உனக்கு என்னமா பிரச்சனை? எல்லாம் அவளே கொடுத்துருவா இல்ல? உன் 2வது பொண்ணுட்ட நல்லா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தானே இருக்க. இரு நல்லா இரு. என்னை ஏமாத்திட்டு போன அந்த கண்மணி எனக்கு மேல இப்ப நல்ல பணக்காரி ஆயிட்டா. எனக்கு அப்புறம் பிறந்தவளா என்ன விட நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கா. ஆனா நான் என்னால அதைத்தான் ஏத்துக்கவே முடியல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். அகரன் கொஞ்சம் பெருசாயிட்டானா போதும். அவன் பேச ஆரம்பிச்சுட்டா அவங்க தாத்தா கிட்ட பேசி பேசியே எல்லா சொத்தையும் அகரன் பேர்ல வாங்கிடுவேன். அகரன் இப்ப மைனருங்கிறதுனால அவங்க அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப அத வச்சு அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்து பெரிய பங்களா வாங்கி என் புருஷன், நானு, என் புள்ள 3 பேரும் சொகுசா வாழ போறோம். அந்த கண்மணியை விட நான் பெரிய பணக்காரியாகி காட்டுறேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இமீடியட்டா மீட்டிங்க்கு கூப்பிட்டுருந்தீங்க. ஆமா, அந்த மர்டர் கேஸ் தான். மர்டர் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. இப்ப வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. எப்படி சார்? அதான் சார், விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன மேடம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலையா நாங்க எதிர்பார்ப்போம். அங்க ஐஜில இருந்து சிஎம்ல இருந்து எல்லாரும் பயங்கர பிரஷர். சரி, இந்த கேஸ் இவ்வளவு நாளைக்கு உங்ககிட்ட இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்றதுனாலதான் இந்த கேஸ் ஐஜி என்னையவே எடுத்து நடத்த சொல்லியிருக்காரு. சார், அதுதான் சார் பெட்டர். ஒரு வாட்டியும் நாங்க ஒரு விஷயத்துக்கும் உங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் அழிஞ்சு போயிடும் போல சார். ஓகே மேடம், அதான் நான் வந்துட்டேன்ல. இப்ப கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு நான் போகணும். அங்க ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு நான் பார்க்கணும். ஓகே சார், போலாம். ஆமா, கொலையானவரோட பேர் என்ன? சக்திவேல் சார். அவரை தான் கொண்டிருக்காங்க. சக்திவேலா? எத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் சார். ஒரே ஒருத்தரா? சரி, அங்க ஸ்பாட்டுக்கு போய் பாத்தீங்களா? பார்த்தோம் சார், எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. சக்திவேலுக்கு எப்படியும் ஒரு 34-35 வயசு இருக்கும்ல. அப்ப அவரோட ஃபேமிலி? சார், அவங்கள பத்தி வெளியே விசாரிச்சா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார். யாரு கேட்டாலும் அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட யாருக்குமே தெரியல சார். அப்படியா? இது என்ன மர்மமா இருக்கு. அதனாலதான் சார் எங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. சரி, அவங்க வீட்டுக்கு போயாவது பாத்தீங்களா? ஏதாவது சர்ச் பண்ணீங்களா? வீட்டுக்கு போய் பார்த்தோம் சார். ஆனா ப்ராப்பரா எதுவும் சர்ச் பண்ணல. இல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் நாங்க எதுவும் சர்ச் பண்ணல சார். மேடம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு போயே 1 வாரத்துக்கு மேல ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு.
நம்ம தான் இன்னும் அதை மேட்ச் பண்ணி பார்க்காம இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல இருந்து எனக்கு பிரஷர் மேல பிரஷர் போடுறாங்க. இனிமே உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே இறங்க போறேன். சரி, இந்த ஏரியால ஆல்ரெடி கேசஸ் இருக்கும்ல, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு லிஸ்ட் அவுட் கொடுங்க. டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணுவோம். எதுலயாவது மேட்ச் ஆச்சுன்னா அப்புறம் விசாரிப்போம். ஓகே சார். சார் ஒருவேளை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகலனா? அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ம் ஓகே சார். சரி வாங்க, இப்ப அவங்க வீட்டுக்கு போய் அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். சார் நீங்க மட்டும் என் கூட வாங்க. மேடம் நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. ஓகே சார். சக்திவேல், எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. டடான், தோ வந்துட்டேல்ல. ஆஹா, அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எபிசோட்ஸ் நல்லா த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கல. ஆதி ஏதோ ஒரு கேஸ கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பார்க்கலாம் என்ன கேஸ்னு. இன்னைக்கு ரதியோட வளைகாப்பு சூப்பராவே முடிஞ்சாச்சு. ஆனா அந்த வேதாவை பாத்தீங்களா, என்ன ஒரு கெட்ட எண்ணம். இப்படி இல்லாம கூட இருக்காங்க. அதனாலதான் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம். ஒரு சொத்துக்காக என்ன வேணாலும் பண்றாங்க இல்லையா, அப்படிதான் இந்த மாதிரியும் இருக்காங்கன்றதுக்காக தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். வேதாவும் திருந்துவாங்கன்ற நம்பிக்கை நம்மளும் வைப்போம். பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு எபிசோடுக்கு ஒரு குட்டி க்ளூ தரேன். யாரெல்லாம் கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு முத்துமொழி ரதியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரதுக்கும் வேதாக்கும் ஒரு குட்டி சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கெஸ் பண்றவங்களுக்கு அவங்க கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு தக்காளி தொக்கு, மோர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், காலையில வச்ச கம்மங்கூழும் மதியானமும் வச்சுக்கிட்டோம், மாங்காய் ஊறுகாய். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.